அது சரியா 2010 வருஷம் ஜூலை 17 அன்னைக்கு நாள் சனிக்கிழமை. தமிழ்நாட்டுடைய தலைநகரமான சென்னையில நேரம் காலையில் ஒரு 11:30 மணியை நெருங்கிட்டு இருந்துச்சு. அங்க இருக்கிற ஒரு பிரைவேட் இன்சூரன்ஸ் கம்பெனியுடைய ஆபீஸ்ல டெலிபோன் ரிங் ஆகிற சத்தம், ஃபைல்ஸை புரட்டுற சத்தம், மனுஷங்க அங்கேயும் இங்கேயும் நடமாடுற சத்தம் அப்படின்னு அன்னைக்குமே அந்த ஆபீஸ் வழக்கம் போலவே ரொம்பவே பரபரப்பா இருந்துச்சு. அன்னைக்கு அந்த ஆபீஸ்க்கு ஜெயக்குமார் தன்னுடைய 3.5 வயசு பையனான ஆதித்யாவையும் கூட கூட்டிட்டு வந்திருந்தாரு. ஆக்சுவலி ஜெயக்குமார் அந்த இன்சூரன்ஸ் கம்பெனில வேலை பார்க்கிறவரு. ஆபீஸ் வேலை நாட்கள்ல அப்பப்ப தன்னுடைய பையனையும் இந்த மாதிரி கூட்டிட்டு வருவாரு. அதே மாதிரி தான் அன்னைக்குமே கூட்டிட்டு வந்திருந்தாரு. ஜெயக்குமாருக்கும் அவருடைய மனைவி ஆனந்தலட்சுமிக்கும் பிறந்தது மொத்தமா 2 குழந்தைங்க. 6 வயசான மூத்த பொண்ணான நிவேதிதா, அதுக்கப்புறமா இந்த 3.5 வயசான ஆதித்யா. குடும்பத்துக்கே ஒரு பொக்கிஷம் மாதிரி வளர்ந்துட்டு வர்ற பையன் தான் இந்த ஆதித்யா. வீட்டுல மட்டும் இல்ல, ஜெயக்குமார் வேலை பார்க்கிற அந்த ஆபீஸ்லயுமே சரி, எல்லாத்துக்குமே பிடிச்ச ஒரு செல்ல பையன் இவன். அன்னைக்கு அந்த குழந்தை ஆபீஸ்குள்ளேயே அங்கேயும் இங்கேயும் ஓடி துள்ளி விளையாண்டுட்டு இருந்தான். ஆபீஸ்ல வேலை பார்க்குற எல்லாருமே அந்த குழந்தைய பார்த்து சிரிச்சுட்டு தங்களுடைய வேலையும் தொடர்ந்து பார்த்துட்டு இருந்தாங்க. ஜெயக்குமாரோ தன்னுடைய சேர்ல உட்காந்துட்டு ஃபைலை பார்த்துட்டு அப்பப்ப தன்னுடைய தலையை தூக்கி பையன் என்ன பண்றான் அப்படின்னு ஒரு கண்ணு வச்சுட்டே இருந்தாரு. அப்படி கொஞ்ச நேரம் போக போக ஆபீஸ்குள்ள தானே இருக்கான் அப்படின்னு நினைச்சு தன்னுடைய வேலையில முழுசா கவனத்தை திருப்புறாரு. கலகலன்னு அந்த ஆபீஸ் முழுக்கவே கேட்டுட்டு இருந்த அந்த குழந்தையுடைய சிரிப்பு சத்தம் கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சு அந்த ஆபீஸ் முழுக்கவே இப்ப ஒரு நிசப்தம் சூழ ஆரம்பிச்சது. திடீர்னு அந்த ஆபீஸ்க்குள்ள ஒரு மயான அமைதி நிலவுச்சு. ஆக்சுவலா முதல்ல ஜெயக்குமார் பெருசா யோசிக்கல. எங்கேயாவது ஒரு கார்னர்ல ஒளிஞ்சு விளையாடிட்டு இருப்பான் அப்படின்னு நினைச்சு அவருடைய வேலையை அப்படியே கன்டினியூ பண்ணிட்டு இருந்தாரு. பட் 10 நிமிஷம் 20 நிமிஷம் அப்படின்னு நேரம் ஓட ஓட ஆதித்யாவுடைய சத்தம் மட்டும் எங்கேயுமே கேட்கல. இப்ப ஜெயக்குமாருக்குள்ள ஒருவித பயம் ஊடுருவ ஆரம்பிக்குது. பதறி போன அவரு அந்த ஆபீஸ் முழுக்கவே தேட ஆரம்பிக்கிறாரு. ஒவ்வொரு டேபிளுக்கு அடியில, வாஷ்ரூம்ல, ஆபீஸுடைய ஒட்டுமொத்த மூளை முடுக்கல அப்படின்னு எல்லா இடத்துலயுமே தேடுறாரு. பட் ஆதித்யா அங்க எங்கேயுமே இல்ல. ஆபீஸில் இருக்கிற தன்னுடைய கொலீக்ஸ் கிட்ட, செக்யூரிட்டி கார்டு கிட்ட, எங்க என்னுடைய பையனை பாத்தீங்களா அப்படின்னு ரொம்பவே பதட்டமா கேட்க ஆரம்பிக்கிறாரு. பட் அங்கிருந்த யாருமே ஆதித்யாவை பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ஜெயக்குமாருடைய மனசுக்குள்ள பயம் இன்னுமே அதிகமாக ஆரம்பிச்சது. ஆபீஸில் இருந்து வெளியே வந்து அப்படியே ரோட்ல வந்து தேட ஆரம்பிக்கிறாரு. அங்க அக்கம் பக்கத்தில் இருக்கிற கடைகள்ல கண்ணுல படுற ஒவ்வொரு முகத்தையுமே பார்த்து, சார் ஏதாவது ஒரு சின்ன பையன் இந்த வழியா போனானா நீங்க பாத்தீங்களா அப்படின்னு கேட்டு அலைஞ்சு திரிய ஆரம்பிக்கிறாரு. பட் அவர் கேட்ட யாருமே அந்த குழந்தைய பார்த்ததா சொல்லவே இல்லை. இப்ப ஆபீஸ்ல ஜெயக்குமார் கூட வேலை பார்க்கிற அவருடைய கொலீக்ஸ் எல்லாருமே சேர்ந்து அவங்களுடைய வேலையை நிறுத்திட்டு இவரு கூட சேர்ந்து அந்த ஏரியா முழுக்கவே பிரிஞ்சு தேட ஆரம்பிக்கிறாங்க. சோ இப்ப பட்ட பகல்ல காணாம போன அந்த 3.5 வயசு சின்ன பையனை கடைசியில அவங்க கண்டுபிடிச்சாங்களா? அன்னைக்கு உண்மையிலேயே என்னதான் நடந்துச்சு அப்படிங்கிற சென்னை முழுக்கவே அந்த காலத்துல ரொம்பவே பரபரப்பா பேசப்பட்ட ஒரு ஷாக்கிங்கான கேஸை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல ரொம்பவே டீடைல்டா டீகோட் பண்ண போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டீகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். காணாம போன தன்னுடைய பையனை தேடி ஜெயக்குமார் அப்படியே பைத்தியம் முடிச்ச மாதிரி அந்த ஏரியா முழுக்கவே சுத்திட்டு இருக்காரு. அவருடைய முகம் முழுக்கவே வியர்வை, அவருடைய கண்ணுல ஒரே பீதி, அவருடைய கை கால் எல்லாமே நடுங்க ரோட்ல போற ஒவ்வொருத்தரையும் நிறுத்தி நிறுத்தி விசாரிச்சுட்டு இருந்தாரு. அப்படியே நேரமும் வேகமா ஓடிட்டே இருந்துச்சு. இப்ப நேரம் மதியானம் ஒரு 3:30 மணி இருக்கும். அந்த ஒவ்வொரு நிமிஷமும் ஜெயக்குமாருக்கு ஒரு யுகம் மாதிரி நீள ஆரம்பிச்சது. அப்பதான் திடீர்னு ஜெயக்குமாருடைய போனுக்கு ஒரு கால் வந்துச்சு. அது சென்னை அர்மேனியா
யூனியன் ஸ்ட்ரீட்ல இருக்கிற அந்தோனி சர்ச்சில் இருந்து வந்த கால். அப்படி அந்த காலை அட்டன் பண்ணி காதுல வச்ச ஜெயக்குமாருக்கு அடுத்த அதிர்ச்சி காத்துட்டு இருந்துச்சு. ஹலோ, இங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு சர்ச்சு முன்னாடி மயங்கி விழுந்து கிடக்குறாங்க. அவங்களோட போன்ல இருந்து தான் உங்ககிட்ட பேசுறோம். அவங்க பேரு பூவரசி அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு அந்த கால்ல பேசினவங்க சொல்ல ஆரம்பிச்சாங்க. இந்த பேரை கேட்ட அடுத்த செகண்ட் ஜெயக்குமார் ஷாக் ஆகுறாரு. ஆக்சுவலி இந்த பூவரசி யாரு அப்படின்னா ஜெயக்குமார் கூட ஒரே ஆபீஸ்ல வேலை பார்க்குற ஒரு கொலீக் தான். ஜெயக்குமாருக்கும் அவருடைய குடும்பத்துக்கும் ரொம்பவே நெருக்கமானவங்க, நல்ல பழக்கமானவங்க தான். ஸோ ஜெயக்குமார் இப்ப ஆதித்யாவை தேடுறத அந்த நிமிஷமே நிறுத்திட்டு உடனடியா அந்த போன்ல சொன்ன சர்ச்சுக்கு கிளம்பி போக ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா பூவரசியும் அன்னைக்கு ஆபீஸ்ல வேலை பார்த்துட்டு தான் இருந்தாங்க. ஸோ ஒருவேளை ஆதித்யா அவங்க கூட இருப்பானோ அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட அந்த சர்ச்சுக்கு போக ஆரம்பிக்கிறாரு. பட் அங்க போய் பார்த்தப்ப அந்த சர்ச்ல பூவரசி மட்டும்தான் இருந்திருக்காங்க. அங்க சுத்தி எங்கேயுமே ஆதித்யா கண்ணுல படவே இல்லை. இப்ப மயக்கத்திலிருந்து முழிச்ச பூவரசி அழுதுகிட்டே ஜெயக்குமார் கிட்ட அடுத்த ஒரு ஷாக்கிங்கான விஷயத்த சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஜெயக்குமார், ஆதித்யாவை நான் தான் ஆபீஸ்ல இருந்து வெளியே கூட்டிட்டு போனேன். ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு தான் கூட்டிட்டு வந்தேன். அப்படி வர்றப்ப எனக்கு வழியில திடீர்னு தலை சுத்த ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு எனக்கு தெரியல. நான் கண்ணை முழிச்சு பார்க்கும்போது ஆதித்யாவை காணோம் அப்படின்னு சொல்லி தேம்பி தேம்பி அழுக ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த விஷயத்தை கேட்ட ஜெயக்குமாருடைய இதயம் சுக்கு நூறா நொறுங்கி போச்சு. இப்ப அவருக்கு என்ன பண்றது அப்படின்னே தெரியல. முதல்ல ஜெயக்குமார் பூவரசிய பக்கத்துல இருந்து ஒரு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றாரு. அதுக்கப்புறமா உடனடியா நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் தன்னுடைய 3 வயசு பையனை காணோம் அப்படின்னு ஒரு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்டை ரெஜிஸ்டர் பண்றாரு. அடுத்த நிமிஷமே போலீஸும் தங்களுடைய இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் அந்த சர்ச்சை சுத்தி இருக்கிற எல்லா இடத்துலயும் தேட ஆரம்பிக்கிறாங்க. அக்கம் பக்கத்துல இருக்கிற கடைகள், பஸ் ஸ்டாப்ஸ், அந்த ஏரியாவில் இருக்கிற ஒவ்வொரு இடத்துலயுமே ஒவ்வொரு தெருவிலையுமே விடாம தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆல்சோ அங்க இருக்கிற லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கூடுதலா ஃபோர்ஸஸை கூப்பிடுறாங்க. அந்த ஏரியாவை சுத்தி இருக்கிற ஆட்டோ ஸ்டாண்ட்ல இருக்கிற டிரைவர்கள் கிட்டையுமே இப்படி ஒரு சின்ன பையனை யாராவது கூட்டிட்டு போறதை பாத்தீங்களா அப்படின்னு எல்லாத்துக்கிட்டையுமே விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, போலீஸ் டாக் ஸ்குவாட வர வச்சு ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்ட் அப்படின்னு சிட்டியில் இருக்கிற ஒவ்வொரு முக்கியமான எக்ஸிட் பாயிண்ட்டையும் கவனிச்சு அங்க அலர்ட் விடுறாங்க. பட் நோ யூஸ். ஒரு சின்ன க்ளூ கூட கிடைக்கல. இப்ப அப்படியே அந்த நாளுடைய வெளிச்சம் குறைஞ்சு ஒருவித ஏமாற்றத்தோட இருள் ஆதித்யாவுடைய வீடு முழுக்கவே சூழ்ந்திருந்துச்சு. அது மட்டும் இல்ல, அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா தேடியுமே குழந்தை கிடைக்கவே இல்லை. எஸ்டிஏ இந்த ஒரு சிச்சுவேஷனை, இந்த ஒரு சூழ்நிலைய நீங்க நினைச்சு பாருங்க. ஜெயக்குமாருடைய வீட்டுல அன்னைக்கு நைட்டு எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு. ஆக்சுவலா அவருடைய வீட்டுல சொந்தக்காரங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க அப்படின்னு எல்லாருமே ஒன்னா சேர்ந்து யாருமே தூங்காம எப்படியாவது பையன் கிடைச்சிருவான் அப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கையோட தேடிட்டு இருந்தாங்க. ஜெயக்குமாருடைய மனைவி மற்றும் காணாம போன ஆதித்யாவுடைய அம்மாவான ஆனந்தலட்சுமி தன்னுடைய குழந்தை காணாம போன விஷயம் தெரிஞ்சதுமே அந்த வலியை தாங்கிக்க முடியாம கத்தி அழுக ஆரம்பிச்சாங்க. என்னோட பையன் எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்னு போலீஸ் கிட்ட கெஞ்சி கேட்க ஆரம்பிச்சாங்க. அன்னைக்கு நைட்டு அந்த வீடு முழுக்கவே ஒரு பக்கம் பயங்கரமான மௌனம், இன்னொரு பக்கம் அம்மாவுடைய அழுகை சத்தம் மட்டும்தான் கேட்டுட்டு இருந்துச்சு. இப்படியே ஒரு பெரிய யுகம் மாதிரி இருந்த அந்த இரவு விடிய ஆரம்பிக்குது. பட் ஆதித்யா எங்கேயுமே கிடைச்ச பாடில்ல. ஏற்கனவே உடைஞ்சு போன அந்த குடும்பத்துக்கு இன்னுமே அதிர்ச்சி கொடுக்கிற மாதிரி அங்க அடுத்த ஒரு நியூஸ் காத்துட்டு இருந்துச்சு. அது ஜூலை 18 ஞாயிற்றுக்கிழமை, அதாவது ஆதித்யா காணாம போன அடுத்த நாள். சென்னையிலிருந்து 165 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற பாண்டிச்சேரி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கிளம்புற ஒரு பஸ் நேரா நாகப்பட்டினம் பஸ் ஸ்டாண்ட்ல வந்து நிக்குது. அந்த மதிய நேரத்துல பேசஞ்சர்ஸ் எல்லாருமே இறங்குற கூட்டம், ஏறுற கூட்டம், கண்டக்டருடைய விசில் சத்தம் அப்படின்னு அந்த நேரத்துல எல்லாமே ஒருவித பரபரப்பா இருந்துச்சு. அப்படியே அந்த கூட்டம் எல்லாமே குறைஞ்சு எகைன் பாண்டிச்சேரிக்கு ரிட்டர்ன் போற அடுத்த பேசஞ்சர்ஸ் அதுல ஏறி பஸ்ல உட்கார ஆரம்பிச்சாங்க. அப்ப ஒருத்தர் அந்த பஸ்ல அங்க இருக்கிற ஒரு சீட்ல உட்காரும் போது அவருடைய கால்ல ஏதோ ஒண்ணு தட்டுப்படுது. அது என்ன அப்படின்னு அவர் அந்த சீட்டுக்கு கீழே குனிஞ்சு பார்க்கும்போது அங்க ஒரு ட்ராலி சூட்கேஸ் ஒண்ணு அனாதையா கடந்திருக்கு. ரொம்ப நேரமாவே யாருமே வந்து எடுக்காம இருந்ததுனால அவருமே அந்த விஷயத்த அந்த பஸ்ஸுடைய கண்டக்டர் கிட்ட சொல்றாரு. இப்ப அந்த பஸ்ல ஏறின ஒவ்வொருத்தரையுமே கண்டக்டர், ஏப்பா இந்த பெட்டி யாரோடது, இது யாரோட பெட்டி அப்படின்னு சத்தம் போட்டு கேட்க ஆரம்பிக்கிறாரு. பட் அங்கிருந்து யாருமே அது அவங்களோடது அப்படின்னு சொல்லவே இல்லை. இவ்வளோ பெரிய சூட்கேஸ யாருமே மறந்து வச்சுட்டு போக வாய்ப்பே இல்லையே அப்படிங்கிற சந்தேகம் கண்டக்டருக்கு வர ஆரம்பிச்சது. அது மட்டும் இல்ல, கொஞ்சம் நேரம் ஆக ஆக அந்த சூட்கேஸ்ல இருந்து ஒருவித வித்தியாசமான வாடையும் அவருக்கு வர ஆரம்பிச்சது. பயந்து போனவர் உடனடியா போலீஸ்க்கு தகவல் கொடுக்கிறாரு. கொஞ்ச நேரத்துல ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் அந்த ட்ராலி சூட்கேஸ் எடுத்து மெதுவா ஓபன் பண்றாங்க. அதை ஓபன் பண்ணி பார்த்த போலீஸ் அந்த
அந்த இடத்துலயே அப்படியே அதிர்ச்சியில உறைஞ்சு போய் நின்னாங்க. அந்த சூட்கேஸ்க்குள்ள மூச்சு பேச்சு இல்லாம ஒரு சின்ன குழந்தையுடைய உடல் சுருண்டு கிடந்துச்சு. நடந்து அடுத்த சில நிமிடங்கள்ல இந்த நியூஸ் அந்த பஸ் ஸ்டாண்ட் முழுக்கவே பரவுனதுனால அந்த பஸ் ஸ்டாண்டே ஒரு விதமான பரபரப்புக்குள்ள மூழ்குது. போலீஸ் உடனடியா அந்த ஸ்பாட் அப்படியே பிளாக் பண்ணி ஒரு பேரிகேட போடுறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே ஹையர் அபிஷியல்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணப்படுது. ஃபாரன்சிக் டீம் அந்த ஸ்பாட்டுக்கு வராங்க. அது மட்டும் இல்ல, இது தங்களுடைய லோக்கல் கேஸ் கிடையாது, இது வேற ஏதோ ஒரு சீரியஸ் கிரைமோட லிங்க் ஆயிருக்கு அப்படிங்கறத நாகப்பட்டினம் போலீஸ்க்கு புரிய ஆரம்பிக்குது. சோ இந்த நியூஸ் உடனடியா பாண்டிச்சேரி போலீஸ்க்கு போகுது. அங்க எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே தெரியாத நிலைமையில அது சென்னை போலீஸ்க்கு வந்து சேருது. அங்க சென்னையில காணாம போன குழந்தை ஆதித்யாவுடைய டிஸ்கிரிப்ஷனோட இந்த குழந்தை ஒத்து போகுதா அப்படின்னு வெரிஃபை பண்றாங்க. ஜூலை 19 அன்னைக்கு நைட்டு, அதாவது திங்கட்கிழமை அன்னைக்கு நைட்டு குழந்தை போட்டிருந்த ப்ளூ கலர் ட்ரெஸ் அது ஒத்து போகுது அப்படின்னு தெரிஞ்சதுமே ஆதித்யாவுடைய பேரண்ட்ஸை நாகப்பட்டினம் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க போய் அந்த குழந்தையுடைய உடம்ப பார்த்த ஆனந்தலட்சுமி அடுத்த நிமிஷமே அந்த உடம்ப கட்டி பிடிச்சு கதறி அழுக ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, அதிர்ச்சியில அங்கேயே மயங்கி விழுந்துடுறாங்க. இந்த நியூஸ் சென்னை முழுக்க லோக்கல் நியூஸ் சேனல்ல டெலிகாஸ்ட் ஆகுது. 3 வயசு குழந்தை சூட்கேஸ்க்குள்ள உயிர் இல்லாம கண்டுபிடிப்பு அப்படிங்கிற ஹெட்லைன் அந்த சிட்டி முழுவதுமே பயத்தையும் பரபரப்பையும் கிளப்பிச்சு. இப்ப இது சாதாரண மிஸ்ஸிங் கேஸ் இல்ல, இது ஒரு கொடூரமான மர்டர் கேஸா மாறுது. இப்படி இருக்கிற சூழ்நிலையில அட்டாப்சி ரிப்போர்ட்டும் போலீஸுடைய கைக்கு கிடைக்குது. அந்த ரிப்போர்ட்ல குழந்தையுடைய கழுத்து நெரிக்கப்பட்டு மூச்சு திணற வச்சுதான் கொலை செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகுது. அது மட்டும் இல்ல, அந்த ரிப்போர்ட்ல குழந்தை இறந்து ஏறக்குறைய 24 மணி நேரத்துக்கு மேல ஆயிருக்கு அப்படின்னு கன்ஃபார்ம் பண்றாங்க. அதாவது ஜூலை 18 காலையில இல்ல அப்படின்னா ஜூலை 17 நைட் டைம்ல இந்த ரெண்டுல ஏதோ ஒண்ணுலதான் கொலை நடந்திருக்கணும் அப்படின்னு போலீஸ்க்கு தெளிவாகுது. ஆல்சோ குழந்தையுடைய உடம்புல வேற எந்த ஒரு காயமுமே இல்ல. சோ இது ஒரு எதிர்பாராத தாக்குதல் கிடையாது, இது ஒரு திட்டமிட்ட கொலை அப்படின்னு ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட்ஸ் உறுதிப்படுத்துறாங்க. ஸோ போலீஸ்க்கு ஒரு 3 வயசு குழந்தைய யாரு இவ்வளவு கொடூரமா கொலை பண்ணியிருப்பாங்க அப்படின்னு இது அவங்களுடைய மூளையை போட்டு குழப்ப ஆரம்பிச்சது. அப்பதான் ஜாயின்ட் கமிஷனர் SN சேஷாய் தலைமையிலான போலீஸ் டீமுக்கு ஒரு முக்கியமான சந்தேகம் வர ஆரம்பிச்சது. ஆக்சுவலா அவருடைய டீம் கிட்ட அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, குழந்தை காணாம போன அன்னைக்கு, அதாவது ஜூலை 17 அன்னைக்கு அந்த நாள் முழுவதுமே நடந்த ஒவ்வொரு நிமிஷத்தையுமே திரும்ப திரும்ப ரீஇன்வெஸ்டிகேட் பண்ண சொல்றாரு. அந்த குழந்தைய கடைசியா யாரெல்லாமே தொட்டாங்க, யாரெல்லாம் பேசினாங்க, யாரெல்லாம் அந்த குழந்தைக்கு பக்கத்துல இருந்தாங்க அப்படின்னு ஒரு டீடைல்டான லிஸ்ட்டை போடுறாங்க. ஆபீஸ்ல இருந்த எம்ப்ளாயீஸ், செக்யூரிட்டி கார்டு, இவங்க எல்லாருடைய அளவையுமே ஒவ்வொன்னா செக் பண்ணிட்டே வந்தாங்க. பட் அந்த கேஸுக்கு தேவையான எந்த ஒரு லீடுமே கிடைக்காம போலீஸ்க்கு இது ஒரு ஏமாற்றத்தையே தான் தந்துட்டு இருந்துச்சு. அப்பதான் ஜெயக்குமார் ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட்டை போலீஸ் கிட்ட சொல்ல ஆரம்பிச்சாரு. சார், என் கூட வேலை செய்யற பூவரசி தான் பையனுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தர்றதுக்காக வெளியே கூட்டிட்டு போயிருக்காங்க. அப்ப அவங்க தலை சுத்தி கீழே விழுந்திருக்காங்க. அந்த நேரத்துல தான் ஆதித்யா காணாம போனா அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ போலீஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணப்பட்டிருந்தாங்க இல்லையா பூவரசி, அவங்க கிட்ட போய் கடைசியா என்ன நடந்துச்சு அப்படின்னு விசாரிக்கிறதுக்காக அங்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க. பட் ஹாஸ்பிட்டல்ல பூவரசி இல்ல. ஞாயிற்றுக்கிழமை காலையிலேயே, அதாவது அட்மிட் பண்ணப்பட்ட அடுத்த நாளே ஹாஸ்பிட்டல் இருக்கிற நர்ஸ், டாக்டர் அப்படின்னு யாருக்குமே தெரியாம, அவங்க யாருக்கிட்டையுமே சொல்லாம பூவரசி அங்கிருந்து கிளம்பி போயிட்டாங்க அப்படின்னு அங்கிருந்த ஸ்டாஃப் சொல்லியிருக்காங்க. எதுக்காக யாருக்கிட்டையும் சொல்லாம போகணும்? அப்படி போனவங்க ஏன் ஆபீஸ்க்கும் திரும்பி வரல? சம்திங் ஃபிஷி அப்படின்னு போலீஸ்க்கு பூவரசி மேல ஒரு சந்தேகம் வந்துச்சு. ஸோ உடனடியா பூவரசியுடைய மொபைல் லொகேஷனை ட்ராக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மொபைல் டவர் மூலமா அவங்களுடைய லாஸ்ட் லொகேஷனை வச்சு தலைமறைவா இருந்த பூவரசிய அரெஸ்ட் பண்றாங்க. முதல்ல எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு போலீஸ் கிட்ட எவ்வளவோ சாதிச்சு பார்த்த பூவரசிக்கு போலீஸுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாம கடைசியா கன்ஃபஸ் பண்ண ஆரம்பிச்சா. அப்படி ஒரு 3 வயசு குழந்தைய அவ எதுக்காக கொலை பண்ண அப்படின்னு அவ சொன்ன அந்த ஷாக்கிங்கான கன்ஃபஷன்ல இருந்த விஷயங்கள் இதுதான். SDA நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த குடும்பத்துக்கு ரொம்பவே நெருக்கமானவ தான் இந்த பூவரசி. அப்புறம் எப்படி ப்ரோ அவங்களுக்கு ஏன் இவ்வளோ ஒரு கொடூரமான எண்ணம் வரணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். இங்கே தான் SDA இந்த கேஸோடைய இன்னொரு பக்கம் ஓப்பன் ஆகுது. ஆக்சுவலா இந்த கதை ஆரம்பிக்கிறது அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிலிருந்து கிடையாது. அதுக்கு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடியே ஜெயக்குமாரும் பூவரசியும் முதலா ஒரு பேங்க்ல ஒன்னா வேலை பார்த்திருக்காங்க. அங்கதான் 2 பேருக்குமான பழக்கம் ஆரம்பிச்சிருக்கு. அதே நேரத்தில் ஜெயக்குமார் அங்க வேலை பார்த்த இன்னொரு கொலீகான
ஆனந்தலட்சுமியை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறாரு. பட் ஜெயக்குமாருக்கு கல்யாணம் ஆன விஷயம் தெரிஞ்சுமே பூவரசிக்கும் ஜெயக்குமாருக்கும் இடையில இருந்த அந்த நெருக்கம் மட்டும் அப்படியே தொடர்ந்துட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறமா ஜெயக்குமார் தன்னுடைய பேங்க் வேலையை ரிசைன் பண்ணிட்டு ஒரு பிரைவேட் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு வராரு. அப்படி வந்தவர் சும்மா வரல, பூவரசியும் அதே கம்பெனிக்கே கூட்டிட்டு வந்திருக்காரு. ரெண்டு பேருமே ஒரே ஆபீஸ்ல ஒரே பிரான்ச்ல வேலை பார்க்க ஆரம்பிச்சப்ப அந்த பழைய பழக்கம் மெல்ல மெல்லமா ஒரு ரகசியமான காதலா மாறி இருக்கு. ஒன்னா உட்காந்து லஞ்ச் சாப்பிடுறது, ஒர்க் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒன்னா வெளியே போறது அப்படின்னு அந்த உறவு நாளுக்கு நாள் வளர்ந்துட்டே இருந்திருக்கு. பட் ஜெயக்குமாருடைய குடும்பமே பூவரசிய ஒரு நல்ல ஒர்க்கிங் ஃப்ரெண்டா மட்டும்தான் நினைச்சிருந்தாங்க. ஆனா திரைக்கு பின்னாடி வேற ஒரு கதை ஓடிட்டு இருந்துச்சு. ஒரு கட்டத்துல இந்த அஃபேர் விஷயம் பூவரசியுடைய சொந்த குடும்பத்துக்கு தெரிய வருது. சோ பூவரசிய அவங்க குடும்பத்திலிருந்தே ஒதுக்கி வச்சிடறாங்க. அதுல இருந்து கொஞ்ச நாட்கள் கழிச்சு ஜெயக்குமாருடைய குடும்பத்துக்கும் இந்த விஷயம் தெரிய வர ஜெயக்குமார பூவரசி கிட்ட இருந்து பிரிய வச்சாங்க. பட் பூவரசிக்கு ஜெயக்குமார் ஒருத்தர் மட்டும்தான் அப்ப அவங்களுக்கு இந்த உலகத்துல மிச்சம் இருந்த ஒரே ஆதரவா இருந்தாரு. ஆனா ஜெயக்குமாரும் விட்டுட்டு போனதால கடைசியா ஜெயக்குமார் ஆசையா வாங்கி கொடுத்த ஒரு ஸ்கூட்டி மட்டும்தான் அவருடைய ஞாபகமா அவங்களுக்கு இருந்துச்சு. இப்படி டிப்ரெஷனுடைய உச்சத்துக்கே பூவரசி தள்ளப்படுற அதே நேரத்துல ரெண்டு பேருமே அகைன் மீட் பண்றாங்க. அதுல பூவரசி பிரெக்னன்ட்டும் ஆகுறாங்க. இந்த பிரெக்னன்ட் நியூஸை கேட்ட ஜெயக்குமாருக்கு தன்னுடைய குடும்பமே இதுல செதஞ்சு போயிருமோ அப்படிங்கிற பயம் அவருக்குள்ள மொத்தமா ஆக்கிரமிக்க ஆரம்பிக்குது. சோ இது யாருக்காவது தெரிஞ்சா தன்னுடைய குடும்பமே பாழாயிரும் அப்படிங்கிற பயத்துல ஒரு முடிவு எடுக்கிறாரு. ஜெயக்குமார் பூவரசியை கல்யாணம் பண்ணிக்க மறுத்தது மட்டும் இல்லாம அவங்கள கட்டாயப்படுத்தி குழந்தைய கலைக்க வச்சிருக்காரு. சோ தன்னுடைய விருப்பமே இல்லாம தன்னுடைய குழந்தைய இழந்த அந்த வலி பூவரசியுடைய மனசுல ஒரு ஆறாத காயமா மாறுது. எனக்கு இப்படி ஒரு நிலைமையை உருவாக்கிட்டு எதுவுமே நடக்காதது மாதிரி நடக்கிற ஜெயக்குமார் மேல பூவரசியுடைய மனசுக்குள்ளேயே மெல்ல மெல்லமா ஒருவித கசப்பு தன்மை வேரூன்ற ஆரம்பிக்குது. இதுக்கு நடுவுல சென்னையில ஒரே ஆபீஸ்ல வேலை பார்த்துட்டு இருந்த பூவரசிய தன்னுடைய கண்ணு முன்னாடியே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஜெயக்குமார் தன்னுடைய அதிகாரத்தை யூஸ் பண்ணி மதுரை பிரான்ச்சுக்கு பூவரசிய டிரான்ஸ்பர் பண்றாரு. என்னை இப்ப வேற ஊருக்கு அனுப்பிட்டானே, நான் இப்ப அவனுக்கு தேவையே இல்லாதவளா ஆயிட்டனா அப்படிங்கிற எண்ணம் பூவரசியுடைய உள்ளத்துல ஒரு பயங்கரமான வெறுப்பா மாற ஆரம்பிச்சது. இப்ப இன்னும் சில நாட்களுக்குள்ள மதுரைக்கு போயே ஆகணும் அப்படிங்கிற நிலைமையில பூவரசிக்கு ஒவ்வொரு நாளுமே ஒரு தண்டனை மாதிரி இருந்திருக்கு. தன்னுடைய காதலை ஏமாத்தி தன்னுடைய குழந்தைய அழிச்சு கடைசியா தன்னையுமே தூக்கி எரிஞ்சிட்டானே அப்படிங்கிற அந்த வன்மம், அந்த துரோகம் பூவரசிய மெல்ல மெல்லமா ஒரு சைக்கோவா மாத்த ஆரம்பிச்சது. ஜெயக்குமார பழி வாங்கணும், அதுக்கு அவனுடைய உயிரான அவனுடைய பையனையே அழிக்கணும் அப்படின்னு பூவரசி பிளான் பண்றா. ஆக்சுவலா இது ஒரு நிமிஷத்துல எடுத்த முடிவு கிடையாது. நாட்கணக்கா மாத கணக்கா ஜெயக்குமாருடைய ஒவ்வொரு மூமெண்ட்டையும் கவனிச்சு எப்போ எப்படி குழந்தைய தங்கிட்ட கொண்டு வரலாம் அப்படின்னு பூவரசி தவம் மாதிரி காத்துட்டு இருந்தா. ஆக்சுவலாக பூவரசி மதுரைக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு இன்னும் ஒரு சில நாட்கள் மட்டும்தான் இருந்துச்சு. அப்போ சென்னை ஆஃபீஸ்லேயே வேலை பார்த்துட்டு இருந்த பூவரசிக்கு அதுவே தன்னுடைய பழி வாங்குறதுக்கான சரியான நேரம் அப்படின்னு நினச்சிருக்கா. யோசிச்சு பாருங்க எஸ்டிஏ, ஒரு அப்பாவை பழி வாங்குறதுக்காக எந்த ஒரு தப்புமே பண்ணாத அந்த 3 வயசு குழந்தை மேலே இவ்வளவு கொடூரமான ஒரு எண்ணம் பூவரசிக்கு வந்திருக்கு அப்படின்னா பூவரசியுடைய மனசுக்குள்ள எவ்வளவு பெரிய ஒரு வெறுப்பு உருவாயிருக்கும். அப்படிதான் ஜூலை 17 அன்னைக்கு ஆஃபீஸில் இருந்து யாருடைய கண்ணிலையுமே படாம 3 வயசான ஆதித்யாவை அப்படியே நைஸா கூட்டிட்டு போறா. நேரா சென்னையில அவ தங்கியிருந்த ஹாஸ்டலுக்கு கூட்டிட்டு போய் செகண்ட் ஃப்ளோர்ல இருக்கிற அவளுடைய ரூமுக்கு கூட்டிட்டு போறா. ஆண்டி கூட போனா ஐஸ்கிரீம் வாங்கலாம் அப்படின்னு நம்பி வந்த ஆதித்யாவும் எந்த ஒரு சந்தேகமுமே இல்லாம பூவரசியுடைய கையை பிடிச்சிட்டு அப்படியே சந்தோஷமா அங்கேயும் இங்கேயும் வேடிக்கை பார்த்துட்டு நடந்து போயிருக்கு. பட் அந்த ரூம்குள்ள போன அந்த நிமிஷத்துல இருந்து அந்த குழந்தைக்கு காத்திருந்தது ஒரு கொடூரமான முடிவு தான். ரூம்குள்ள போன அடுத்த நொடி பூவரசி தன்னுடைய கொடூரமான அந்த வெறி செயலை செய்ய ஆரம்பிச்சா. அங்க வச்சிருந்த ஒரு நைலான் ரோப் எடுத்து அந்த பச்சை குழந்தையுடைய கழுத்துல இருக்க ஆரம்பிச்சிருக்கா. குழந்தை வலியில துடிச்சு கதறி அழுது இருக்கு. இரக்கமே இல்லாத அந்த கொடூரி ஒரு பாலித்தீன் பேக் எடுத்து ஒரு பாலித்தீன் கவர் எடுத்து அந்த குழந்தையுடைய முகத்துல அப்படியே அமுக்கி மூச்சை திணற வச்சு அந்த இடத்துலயே கொலை பண்ணிருக்கா. இப்ப யாருக்குமே சந்தேகம் வராம இருக்கிறதுக்காக குழந்தையுடைய உடம்ப ஒரு ட்ராலி சூட்கேஸ்குள்ள திணிச்சு அந்த ஹாஸ்டல் ரூம்லயே அப்படியே ஒளிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறமா போலீஸை திசை திருப்புறதுக்காக ஒரு ஃபேக்கான அலபையை கிரியேட் பண்றதுக்காக அர்மேனியன் ஸ்ட்ரீட்ல இருக்கிற அந்த சர்ச்சுக்கு போய் தன்னுடைய ஸ்கூட்டியை அங்க வெளியே நிறுத்திட்டு யாருமே இல்லாத ஒரு இடமா பார்த்து போய் நின்னு கச்சிதமா மயங்கி விழுந்த மாதிரி ஒரு நாடகத்தை போட ஆரம்பிச்சிருக்கா. இது ஒரு சாதாரண நாடக லிஸ்டியை ஒரு பெர்ஃபெக்டான அலபையை உருவாக்குற ஒரு கோல்ட் பிளட்டட் பிளான். நான் மயங்கி விழுந்துட்டேன், அதுக்கப்புறமா குழந்தை எங்க போச்சு அப்படின்னு எனக்கு தெரியாது அப்படிங்கிற ஸ்டோரியை முதல்லயே செட் பண்ணியிருக்கா.
சர்ச்சில் இருந்தவங்க மயங்கி விழுந்த பூவரசியை பார்த்து உடனடியா ஜெயக்குமாருக்கு கால் பண்ணி தகவல் தெரிவிச்சாங்க. அவரும் வந்து பார்த்து பூவரசியை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணாரு. இப்படி எல்லாருமே குழந்தைய தேடிட்டு இருக்கிறப்ப ஞாயிற்றுக்கிழமை காலையில நேரமாவே யாருமே பார்க்காதப்ப ஹாஸ்பிட்டல்ல இருந்து தெரியாம தப்பிச்சு போய் நேரா அவளுடைய ஹாஸ்டலுக்கு போயிருக்கா. அங்க தன்னுடைய ரூம்ல இருந்த சூட்கேஸ் எடுத்துட்டு ஸ்ட்ரெயிட்டா பஸ்ல பாண்டிச்சேரிக்கு போக ஆரம்பிச்சிருக்கா. அப்படி பாண்டிச்சேரிக்கு போகும்போது அந்த பஸ்ல அவளுக்கு சரியான ஒரு சான்ஸ் கிடைக்கல அப்படின்னு அங்கிருந்து நாகப்பட்டினம் போற ஒரு பஸ்ல ஏறி அதுல யாருமே கவனிக்காத ஒரு நேரத்துல அந்த சூட்கேஸ அப்படியே சீட்டு கடியில யாருக்குமே தெரியாம விட்டுட்டு மறுபடியும் அன்னைக்கே சென்னைக்கு வந்து தலைமறைவாயிருக்கா அந்த பூவரசி. பட் அவ போட்ட மாஸ்டர் பிளான் போலீஸோட இன்வெஸ்டிகேஷன் முன்னாடி தவிடு புடியா உடைஞ்சு போயிருச்சு. இந்த முழு கன்ஃபெஷனையும் கேட்ட போலீஸ் அதிர்ச்சியில உறைஞ்சு போனாங்க. இன்வெஸ்டிகேஷன் டீம் பூவரசி சொன்ன ஒவ்வொரு டீடைலையும் வெரிஃபை பண்றாங்க. எந்த ஒரு லூப் ஹோல்ஸுமே இல்லாம ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டையுமே கிரவுண்ட் லெவல்ல போய் உறுதிப்படுத்துறாங்க. ஹாஸ்டல்ல அவளுடைய ரூம் ஃபுல்லாமே சர்ச் பண்றாங்க. அங்க பூவரசி தான் தங்கி இருந்தா அப்படிங்கிற எவிடன்ஸ் கிடைக்குது. மேலும் நைலான் ரோப், பாலித்தீன் பேக்கோட பேக்கெட், ஆல்சோ ஆதித்யா இருந்ததற்கான ஆதாரங்களும் கிடைக்குது. இந்த எவிடன்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு சார்ட் ஷீட் ரெடி பண்ணப்பட்டு கோர்ட்ல சப்மிட் பண்ணப்படுது. இது ஒரு திட்டமிட்ட கொடூரமான குழந்தை மேல செய்யப்பட்ட ஒரு கொலை அப்படின்னு வலியுறுத்துறாங்க. பட் பூவரசிக்காக வாதாடின டிஃபென்ஸ் தரப்பு இல்ல பூவரசிக்கு மனநிலை பாதிக்கப்பட்டிருந்துச்சு, அதனாலதான் இப்படி பண்ணிட்டா அப்படின்னு ஆர்கியூ பண்ணாரு. ஆனாலுமே கோர்ட் அதை ஏத்துக்கல. அந்த ஹாஸ்டல்ல பூவரசியை பார்த்தவங்க, பாண்டிச்சேரி பஸ் ஸ்டாண்ட்ல சூட்கேஸை பார்த்த கண்டக்டர், சர்ச்சில் பூவரசி மயங்கி விழுந்த அந்த நேரத்தில் அங்க இருந்தவங்க, இவங்க எல்லாருடைய டெஸ்டிமோனியுமே கோர்ட்ல வந்து பதிவாகி பூவரசிக்கு எதிராக இந்த கேஸ் இன்னுமே ஸ்ட்ராங் ஆகுது. பிப்ரவரி 15, 2011 அன்னைக்கு இந்த கொடூரமான கொலையை செஞ்ச பூவரசிக்கு செஷன்ஸ் கோர்ட் ஆயுள் தண்டனை வழங்கி தீர்ப்பு சொல்லுச்சு. கூடவே 1 லட்சம் ரூபாய் அபராதத்துல 90,000 ரூபாயை ஆதித்யாவுடைய அம்மா ஆனந்தலட்சுமிக்கு கொடுக்கணும் அப்படின்னு கோர்ட் ஆர்டர் போட்டுச்சு. தீர்ப்பை வாசிக்கும் போது ஜட்ஜ் சில லைன்ஸை ஆட் பண்ணியிருக்காரு. இது ஒரு அப்பாவி குழந்தைய பழிவாங்கும் ஆயுதமா பயன்படுத்திய மிக மிக ஒரு கொடூரமான குற்றம் அப்படின்னு அவர் குறிப்பிட்டிருக்காரு. பூவரசி இந்த தீர்ப்புக்கு எதிராக ஹை கோர்ட்ல அப்பீல் பண்றா. பட் ஹை கோர்ட் அதை ரிஜெக்ட் பண்ணி தண்டனையை உறுதிப்படுத்தி இருக்கு. ஆனா அவ என்ன பண்ணா அப்படின்னா, ஆக்சுவலா நான் இந்த கொலையை பண்ணவே இல்லை, தன்னை இதுல ஒரு பலிகடாவா ஆக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி இந்த கேஸ்ல சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு சொல்லி கோர்ட்ல ஒரு பெட்டிஷனை போட்டிருக்கா. அதுல அவ என்ன சொன்னா அப்படின்னா, உண்மையாவே இந்த கொலையை செஞ்சது நான் கிடையாது, இதை செஞ்சது வேற ஒரு கேங்கு, அவங்க என்ன மிரட்டி பையனை ஒப்படைக்க சொன்னாங்க. சர்ச்சு கிட்ட ஆதித்யாவோட நான் இருந்தப்ப யாரோ என்னுடைய முகத்துல ஏதோ ஸ்ப்ரே பண்ணாங்க, அதுல நான் அன்கான்சியஸ் ஆயிட்டேன் அப்படின்னு பூவரசி அந்த பெட்டிஷன்ல சொல்லியிருந்தா. அது மட்டும் இல்ல, இதை நான் ஏற்கனவே போலீஸ் கிட்ட சொல்லியிருந்தேன், பட் போலீஸ் இதை கண்டுக்கல அப்படின்னு அவ சொல்லியிருக்கா. பட் ஏற்கனவே பூவரசியுடைய சொந்த கன்ஃபெஷனையும், ஃபாரன்சிக் எவிடன்சஸ், அட்டாப்சி ரிப்போர்ட், விட்னஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் இது எல்லாமே சேர்ந்து கோர்ட்ல அவ தான் இந்த கொலையை செஞ்சிருக்கா அப்படின்னு தெளிவா நிரூபிக்கப்பட்டு ஹை கோர்ட் வரைக்குமே அந்த தீர்ப்பு உறுதி பண்ணப்பட்டிருந்துச்சு. சோ 14 வருஷத்துக்கு மேல ஜெயிலில் இருக்கிற பூவரசி தன்னை முன்கூட்டியே ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு தமிழ்நாடு கவர்மெண்ட் கிட்ட ஒரு பெட்டிஷன் போட்டா. பாருங்க, நான் ஜெயில நல்ல நடத்தையோட தான் இருக்கேன், என்ன விடுதலை பண்ணுங்க அப்படின்னு அந்த பெட்டிஷன்ல கேட்டிருந்தா. பட் தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த பெட்டிஷனை ஏத்துக்கல. ஒரு அப்பாவி பச்சை குழந்தைய தன்னுடைய தனிப்பட்ட பழிவாங்கும் எண்ணத்துக்காக கொலை பண்ணது கண்டிப்பா இது ஒரு சாதாரண குற்றம் இல்ல, இது ஒரு கொடூரமான குற்றம் அப்படின்னு சொல்லி ஜிஓ ஆர்டர் நம்பர் 1165 அப்படிங்கிற அரசாணை மூலமா அக்டோபர் 6, 2023 அன்னைக்கு பூவரசியுடைய முன் விடுதலை பெட்டிஷனை தமிழ்நாடு கவர்மெண்ட் ரிஜெக்ட் பண்ணிருச்சு. எஸ்டிஐ ஜெயக்குமாருக்கும் ஆனந்தலட்சுமிக்கும் தங்களுடைய மகன் ஆதித்யாவை இழந்த அந்த வலி இந்த 14 வருஷத்துல ஒரு நாள் கூட ஆறி இருக்காது. அவங்களோட இன்னொரு குழந்தையான நிவேதிதா கூட இன்னைக்குமே அந்த வலியோட மட்டும்தான் தன்னுடைய வாழ்க்கையை தொடர்ந்துட்டு இருக்காங்க. இப்ப இந்த வீடியோவை நீங்க வேற ஏதாவது ஒரு வேலையை பார்த்துட்டு கேட்டுட்டு இருப்பீங்க அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும். அப்படி மல்டிபிள் ஒர்க்ஸ் பார்த்துட்டு இருக்கிற நம்மளுடைய மல்டி டேலண்டட் எஸ்டிஐஸ் இப்பவே உங்களுடைய போன் எடுங்க, வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. நிறைய பேர் கமெண்ட் பண்றீங்க, ஆமா ப்ரோ நான் துணி மடிச்சிட்டு இருந்தேன், ப்ரோ நான் டிரைவ் பண்ணிட்டே கேட்டுட்டு இருக்கேன், இப்பதான் வீட்டு வேலை செய்யலாம் அப்படின்னு நினைச்சேன், உங்களுடைய வீடியோ வந்துருச்சு, இதை போட்டுட்டு தான் வீட்டு வேலை செய்ய போறேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்றீங்க. அப்படி நம்மளுடைய வீடியோ உங்களுக்கு ஒரு கம்பெனினா இருந்துச்சு அப்படின்னா எனக்காக போன் எடுத்து ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. அண்ட் இந்த கேஸை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தது என்ன கேஸ் வேணும், ஏதாவது ஒரு டிஃப்ரெண்டான கேஸ், யூனிக்கான கேஸ் உங்களுக்கு தெரியும் அப்படின்னாலும் அந்த கேஸோடைய நேம் மட்டும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. அந்த கேஸை பத்தி நம்ம டீப்பா ரிசர்ச் பண்ணி நம்மளுடைய எஸ்டிஐ ஸ்டைல்ல ஒரு வீடியோவா சில நாட்கள்ல இல்ல சில வாரங்கள்ல கண்டிப்பா வந்துடும். அண்ட் இந்த வீடியோல நீங்க பண்ற உங்களுடைய பெஸ்டான கமெண்ட் அடுத்த வீடியோல வரும். வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பாய்.